பிரெட் ஆம்லேட் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை நல்லா இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு பவுலில். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்ட பிறகு அடுத்தது வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையோடு சேர்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் தனியாக இதை வந்து ஊற்றிட்டேன். இப்போ நான் வச்சுருக்கிற ப்ரெட்டையும் ப்ரெட்டு க்ரம்ஸு, இப்போ ப்ரெட்டு கூட இந்த நம்ம வச்சுருக்கிற முட்டை கூட இதை நல்லா அப்படி நனைச்சி எடுத்துக்கணும். ப்ரெட்டை நல்லா நனைச்சி எடுத்த பிறகு நான் வந்து ப்ரெட்டு க்ரம்ஸ் கூட இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது வந்து கருகி போயிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. வந்ததும் நான் பிளேட்டில் இப்படி எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.